இந்த நாளிலும் கூட நம்ம வேத வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சொல்லுங்க, பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த இரவு வேளையில் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி Ori kandara bara kada badara bara kaduduru Ribadara bara kada badira bara kada ba Ori kadara bara kada badira bara kada badira ba. ஆண்டவரே, ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. நம்ம இன்றைக்கு சபையாக கூடியிருக்கிறோம். திருவிருந்து பந்திக்கு நேராக கடந்து செல்கிறோம். தேவனுடைய சபை தேவனுடைய கற்பனையை குறித்த அறிவு தேவை. தேவனுடைய சபையினுடைய உபதேசத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வேதம் எச்சரிக்கிற சில காரியங்களை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. வெற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும். சபையில எப்போதுமே வேற்றுமையான உபதேசங்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களும் எதை விரும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல், சொல்லுங்க, ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தெரிந்து கொள்வார்கள். கடைசி நாளத்தில் நடக்கிற ஒரு அடையாளத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க, இல்லைன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை சபையில இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லுங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியமான உபதேசம் தேவை. அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும். நம்ம காதுக்கு நீது இல்லை. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறத கேட்கிற காதுகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை ஆரோக்கியப்படுத்துவீராக. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சத்துரு நிறைய வேளையில நம்மளை அட்டாக் பண்றான். நம்மளால நிறைய வேளையில ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்க முடியல, ஆண்டவருக்காய் எழும்பி நிற்க முடியல. நம்ம பல ஆண்டுகளாய் சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஆனா இன்றும் விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தில் இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆரோக்கியமான மருந்து தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியமான வார்த்தைகளை தருவீராக. சில வேளையில அது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய திட்டத்துக்கு ஏற்றது மாதிரி இல்லைன்னாலும் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. அல்லேலூயா. பாருங்க, இந்த தீமோத்தேயு
தீமோத்தேயுல சில அடிப்படையான காரியங்கள், சத்தியங்களை வேதம் சொல்லுகிறது. நம்ம விசுவாச வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படை சத்தியங்களை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க இந்த பகுதியை வாசிக்கிறப்போ இந்த தேவனை குறித்த வாசிங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. தேவதூதர்களால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வாசிங்க 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஒருவராய் சாகாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். நல்லா கவனிங்க. அவர்கிட்ட சேர முடியும் அப்படின்னு சேர முடியாதுன்னு சொல்லல, சேரக்கூடாத ஒளி. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து நமக்கு ஒரு அறிவு தேவை. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. அங்க யாரும் சேர முடியாது. இன்னும் அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவதூதர்களுக்கு கூட அந்த இடத்துல சேரக்கூடாத ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, அந்த ஒளியில அவர் வாசம் செய்கிறாரா. அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும். வாசிங்க. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காண கூடாதவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து அறிவு தேவை. நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்கிற அறிவு தேவை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய், உங்களை என்னையும் பாதுகாக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது. தம்முடைய பிள்ளைகளை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராய் இயேசு மாறினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஆண்டவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இயேசு ஒரு நல்ல மனுஷன், அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசிங்க. 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தான். தாவீதுடைய குமாரன். இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவர் மரியாளின் குமாரன் அல்லவா அப்படின்னு எல்லாம் ஊர்காரங்க சொன்ன போதும் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு நிறுவனம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் மரித்து மறுபடி எழும்பாம போன போது இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினார். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே நிரூபிக்கப்பட்ட தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் அடையாள
அற்புதம் செய்துவிட்டு மரித்து போனவர் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் நமக்காக தேவனுடைய வலது வாரிசத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தேவன், அவர் தேவன். ஆனா தாவீதுனுடைய வம்சத்துல பிறந்தார். அவர்தான் தேவன். அல்லேலூயா. சிலரெல்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, இயேசுவை நாங்களும் நம்புறோம், அவரை ஒரு நபின்னு நாங்க நம்புறோம், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசின்னு நம்புறோம் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும், இல்ல, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 1:18 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, கடவுள் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய ஒரே பேரான குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருவரும் காணக்கூடாத தேவன் எப்படி இருப்பார், ஒருவரும் சேரக்கூடாத அந்த தேவன் எப்படி இருப்பார் என்று இயேசு இந்த பூமியில இறங்கி வந்த போது அவரை குறித்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சொல்லுங்க, இயேசுவை குறித்த வெளிப்பாடு, தேவனை குறித்த வெளிப்பாடு எனக்குள்ள இருக்கட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் ஏதோ எங்க மூதாதையர்கள் ஆராதித்த ஒரு தேவன் அல்ல, யாரோ சொன்ன ஒரு தேவன் அல்ல. இவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவர் சாவாமையுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆனா வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நமக்கு ஆராதிக்க வர்றப்போ, நம்ம ஆண்டவரை தேடுறப்போ, நம்ம முழங்கால நிக்கிறப்போ, நம்ம ஊழியம் செய்யறப்போ எல்லாம் இது நமக்குள்ளே பற்றி எரியணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். ஆமே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இது நமக்கு இருக்க வேண்டிய ஆழமான உபதேசத்தில் ஒண்ணு. இரண்டாவது காரியம் என்ன? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. தேவன் ஒருவரே. நல்லா கவனிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அல்லேலூயா. நமக்கு பக்கத்துல ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கிறது. சிலர் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போறவங்க இருப்பீங்க. ஆனா வேதம் சொல்றதை நீங்க கவனிங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்த ஒருவரே. அல்லேலூயா. மரியாள் நமக்காக மத்தியஸ்தம் பண்ண முடியாது, புனிதர்கள் மத்தியஸ்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. நாம வசனத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை கோடிட்டு சிந்திச்சு பாருங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக. ஆமென், அல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும் பொருளாக. சொல்லுங்க, எல்லாரையும் மீட்கும் பொருள். சங்கீதம் 49வது சங்கீதம் 9, 6, 7, 8, 9 வசனத்தை வாசிங்க. தங்கள் செல்வத்தை நம்பி. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு நிறைய செல்வம் இருக்கிறது,
தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தை பெருமை பாராட்டுவார்கள். எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் நல்லா கவனிங்க. ஒரு சகோதரன் மரிக்க போறா, அந்த வசனம் சொல்லுகிறது, என்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறது, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கிறது. அவன் போய் சொல்றான், சகோதரன் மரிக்க போகிறான். தன் சகோதரன் அழியாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி ஒரு மீட்கும் பொருள். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அந்த மரித்து போன சகோதரனுக்கு ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கிட்ட, அவர் ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட அந்த சர்ச்சு விசுவாசி போய் சொல்றாரு, அண்ணா அந்த மரிச்சு போன தம்பியோட பேரை சொல்லி அந்த அண்ணன் திரும்பி வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றது புரியுதா? ஒரு மனுஷன் மரிக்கிறப்போ, அவன் மரிச்சதுக்கு அப்புறம் அந்த கேள்வி எழும்புகிறது, நம்ம நேசிக்கிற ஒரு நபர் அவன் மரிச்சுட்டா அவனை எப்படி என்ன பண்றது? அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த பாஸ்டர் சொன்னாராம், அவனை போஸ்ட் மார்ட்டத்தில் வச்சாச்சே, நீ என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பணத்தாலும் செல்வத்தாலும் மீட்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பணம் இருக்கட்டும், எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கட்டும், எவ்வளவு அந்தஸ்து இருக்கட்டும், எவ்வளவு பெருமை இருக்கட்டும், ஒரு மனிதனை மட்டும் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி நமக்கு பே பண்றதுக்கு நம்ம கரங்களில் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்ம வாசித்த 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக சொல்லுங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மீட்கும் பொருளாக, நான் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படியாக, நானும் நீங்களும் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படியாக இயேசு தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவாலே என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவரால் என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா, நீங்க நல்லது பண்ணுனா, நீங்க 4 பேருக்கு நல்லது செய்தா, நீங்க அது பண்ணுனா, இது பண்ணுனா நான் பரலோகம் போயிடலான்னு சொன்னா நம்பாதீங்க. இயேசுவாலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. காரணம், நமக்காக மீட்கும் பொருளாய் தன்னையே ஒப்பு கொடுத்தவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே வழி இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. நீங்க என்ன பண்ணினாலும் சரி, இன்னைக்கு பல வருஷமா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஆமை ஏற்றுக்கொண்டு ஆமை அவரை விசுவாசிக்கலன்னு சொன்னா பரலோகம் போக முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க அதே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 வாசிச்சா நீங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நீங்க 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன்
சாதாரண மனிதனா இந்த பூமியில எதற்காக வந்தாருன்னா பாவிகளை ரட்சிக்க வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதுலதான் பவுல் எழுதுகிறார், பாவிகளில் பிரதான பாவினா. அல்லேலூயா. நான் சபைகளை துன்பப்படுத்தினேன், கொடுமைப்படுத்தினேன். ஆமே, பவுல் சொல்ல முடியும், இந்த உலகத்துல ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு யாராவது சபையார் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுல பிரதான பாவி பவுல் தான். ஆண்டவர், இவன் ரட்சிக்கப்படவே கூடாது ஆண்டவர். அல்லேலூயா. அவ்வளவு சபையை கொடுமைப்படுத்தினவன், அவ்வளவு வேதனைப்படுத்தினவனை ஆண்டவர் ரட்சித்து அவனை எடுத்து காட்டாய் வைத்தார். பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமென், அல்லேலூயா. பவுலை ரட்சித்த தேவன், ஆமே, அவ்வளவு கொடுமையான பவுலை ரட்சித்து ஆமே வல்லமையான ஊழியக்காரனாய் மாற்றின அந்த தேவன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஆமே ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க, எல்லாரையும் ரட்சிக்கும்படிதான் வந்தார். ஆனா யார் ஒருவன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆமே, மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்தானம் பெறுகிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் மரிச்சது உண்மைதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருவன் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெறுவானோ அவன் ரட்சிக்கப்படுவான். கடந்த நாளில் ரெய்னாடு பொங்கையுடைய ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். அவர்கிட்ட ஒரு பயங்கர கடவுளை நம்பாத ஒரு மனுஷன் வந்து சொன்னாராம், நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், இன்டர்வியூ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, டிவியில் இன்டர்வியூ. அவர் சொன்னாரா, நீங்க பிரசங்கிமார்கள் எல்லாம் சொல்றீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் வல்லமை உள்ளதுன்னு சொல்றீங்க, நான் அதை நம்பவே மாட்டேன். அப்போ ரெய்னாடு பொங்கி சொன்னாரா, நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தம் வல்லமை உள்ளதுன்னா ஏன் உலகத்துல இவ்வளவு பிரச்சனை? எவ்வளவு பிள்ளைங்க, எவ்வளவு பெண்மணிகள், எவ்வளவு பேர், எவ்வளவு உலகத்தில் எவ்வளவு தீமை இருக்கிறது. அதனால நான் நம்பவே மாட்டேன் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் வல்லமை உள்ளது அப்படின்னு நம்பவே மாட்டேன்னு சொன்னாரா. உடனே இவர் சொன்னாரா, உலகத்துல சோப்பே கிடையாதுன்னாரா. அந்த அந்த கடவுளை நம்பாத சொன்னாரா. ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் உலகத்துல நிறைய அழுக்கு இருக்க சொன்னா. இல்லை, சோப்பு இருக்குது, சோப்பை நம்ம என்ன செய்யணும், வாங்கி கழுவுனாதான் என்ன செய்யும், சோப்பு இருக்கிறது. அது சும்மா உலகம் சுத்தமாயிராது, அதை வாங்கி கழுவுனாதான், அதை அப்ளை பண்ணினாதான் அது சுத்தமாகும். அதே போலதான் நம்ம எல்லாருக்காகவும் இயேசு மரித்தது உண்மைதான். யார் ஒருவன் விசுவாசம் உள்ளவனாகி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிறானோ அவனே ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே, இதுவரைக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதவங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நமக்காக நம்ம என்றென்றைக்கு ஜீவனோடு இருக்கும்படி தன்னையே ஒப்பு கொடுத்தா. நாகமான் என்கிற குஷ்டரோகி எலிசா தீர்க்கதரிசியை தேடி வருகிறான். அவன் குஷ்டம், அவன் பெரிய பதவி இருக்கிறது, பெரிய அந்தஸ்து, அவன் யுத்தத்துக்கு போனா எதிரிகள் சிதறுண்டு போனவார்கள். ஆனா அவன் சரீரத்துல ஒரு குஷ்டம். எலிசா கிட்ட போனா சுகம் கிடைக்கும் அப்படின்னு வீட்டுல வேலைக்கு அடிமையா வந்த பொண்ணு சொன்னதுனால அவன் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போறான். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தூரத்துல இருந்து பார்த்து, அவன் பெரிய ஆளு, ராஜாவுடைய பெரிய லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு வர்றான். அவன் நினைச்சான் ரட்சிப்புன்னு சொன்னா, எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொன்னா, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என் தீர்க்கதரிசி கூப்பிட்டு என் சரீரத்தை கழுவி என் சரீரத்தில் மருந்தெல்லாம் போட்டு என்ன கனம் பண்ணுவாருன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நீர் யோர்தான் நதியில போய் 7 தரம் மூழ்கி எழும்பும். அல்லேலூயா. அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் பெரிய காணிக்க, பெரிய வண்டி கணக்குல அவன் காணிக்கெல்லாம் கொண்டு வர்றான்.
ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறா, நீ யோர்தான் நதியில போய் 7 தரம் மூழ்கி எழும்புகிற போதுதான் உனக்கு குஷ்டரோகம் மாறும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற பாவ குஷ்டங்கள் மாறும். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் உங்க இருதயத்தை ஆண்டவர் சுத்தமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்க ஒருவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். உங்க இருதயங்களை அவரை சுத்தமாக்க முடியும். அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன்னையை மீட்கும் பொருளாக நமக்காக ஒப்பு கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும், எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். நான் இன்றைக்கு மரித்தாலும் பரலோகம் போகிறேன், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அந்த ரட்சிப்பின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில வேணும். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தாமதப்படுத்தாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட பொண்ணும் பொருளும் கேட்கல. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் கடைசியில ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அழைப்பு கொடுத்தார். அழைப்பு கொடுத்தப்போ அங்க ஒரு வாலிபன் அந்த வசனத்தை கேட்டு அவன் இருதயத்தில் ஆண்டவர் குத்தி கொண்டே இருந்தார். அவனுக்கு புரிஞ்சது நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் அவன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். கல்லூரி வாழ்க்கையின் இனிமை அதெல்லாம் அவனுக்கு பிரியமா இருந்தது. அவன் யோசிச்சான், இல்லை கொஞ்ச நாள் கூட போகட்டும், கல்லூரி முடிச்சுட்டு நான் இன்னும் படிக்கணும், நான் ஒரு பெரிய அதிகாரியா மாறணும், எல்லாம் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு நான் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு சொன்னான். சொல்லி கன்வென்ஷன்லாம் முடிச்சு வந்து அவனுடைய வீடு ஒரு குடிசை வீடு. அவன் தூங்கி கொண்டிருந்தப்போ அன்றைக்கு ராத்திரியில் ஒரு லாரி டிரைவர் குடிபோதையில் நடுராத்திரியில் அவன் வாகனத்தை தவறுதலாக கொண்டு வந்து அந்த குடிசை வீட்டுக்குள்ளாக ஏற்றினான். அந்த வாலிபன் மரித்து போனான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற தருணங்களை வீணாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. எதை இழந்தாலும் உன் ஆத்தும ரட்சிப்பை இழக்காதே. எதை இழந்தாலும் உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்காதே. அவன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக அந்த ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். சொல்லுங்க, இயேசு திரும்பவும் வரப்போகிறார். ஏன்னா சபையில ஒரு உபதேசம் போயிட்டு இருக்கு. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படணும். அப்படின்னா அரிப்பிளவைன்னா கேன்சர். அல்லேலூயா. தவறான உபதேசங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சிருங்கிறத மறக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க உபதேசத்துல நிலையா ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம கேட்ட உபதேசங்கள்ல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் வருவார்,
எப்படி வேதம் சொல்லுகிறது? வாசிங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை, 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றப்போ நமக்குள்ள அந்த ஒரு சிந்தை இருக்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு வர்ற வேளையிலையும் நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் ரெக்கார்டில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிங்க. 12, 13 வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நல்லா கவனிங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நன்மையானாலும் நம்ம இன்னைக்கு நல்லது செய்யறோம்னா நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நீதியின் கிரீடத்துக்குரியவனாய். அல்லேலூயா. நான் மரிக்கிறப்ப பரலோகத்துல போறப்ப ஐஸ்வர்யவானா இருக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த பூமியில மரிக்கிறப்போ ஒண்ணு இல்லாம மரிச்சாலும், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிறவர். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தா எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருப்பார்கள், பரலோகத்தில் அவங்க ஐஸ்வர்யவான்களாயிருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பேங்க் அக்கவுண்ட் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். நீ ஓடுகிறதற்கு, நீ ஜெபிக்கிறதற்கு, நீ உபவாசம் பண்ணுவதற்கு, நீ தேவனுக்காய் உழைப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு பலனை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பூமியில நான் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவரே, பரலோகத்துல நித்தியத்துல ஆண்டவரே ஐஸ்வர்யவானா மாத்துங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஐஸ்வர்யவானா மாத்துங்க ஆண்டவரே, என்ன ஐஸ்வர்யவானா மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் வருவார். சபையே, ஆண்டவர் மறுபடியும் வருவார். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நம்ம பரலோகம் போயிடலாம், நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்துடலாம், நான் பார்க்கறதெல்லாம் பார்த்துடலாம். சிலரெல்லாம் ஆராதனை முடிச்சு போன உடனே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கறது. அவ்வளவு ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்றுட்டு போவாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதிமான் ஆகட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். ஆனா ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமானது போதாது ஆண்டவரே, இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. நான் நீதியானது போதாது ஆண்டவரே, இன்னும் நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, பரலோக அக்கவுண்ட்ல ஆண்டவரே என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதாக. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் நீதிமானா என்னை மாற்றுவீராக. தெய்வ பிள்ளைங்க, இந்த 3 காரியங்களை நம்ம மனசுல வச்சிருக்கணும். ஒன்று, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் நமக்காக மரித்தார், அவரை விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவோம், ஆண்டவர் மறுபடியும் வருவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வருகையில
மல்பிரியனே என்னேசு நாயகரே எப்போது வரும் மல்பிரியனே என்னேசு நாயகரே எப்போது வரும் என் கண்ணீர் துடைச்சிடுவார் அங்கே வாசசிப்பார் என் கண்ணீர் துடைச்சிடுவார் அங்கே வாசசிப்பார் இயேசுவே வானவேகம் மீது வந்திடனே இயேசுவே வானவேகம் மீது வந்திடனே இயேசுவே சபையா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உங்க வருகையில நாங்க யாரும் வெக்கப்பட்டு போக கூடாதுப்பா. உங்க வருகையில நாங்க யாரும் வெக்கப்பட்டு போக கூடாதுப்பா. உங்க வருகை எங்களுக்கு பலனா ரிவார்டு தர நாளா இருக்கணும் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு நாளா இல்ல, ரிவார்டு தர நாளா. அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பிரசங்கிமார்களாகிய எல்லாரும் பிரசங்கம் பண்றவங்களையும் ஆராதனை நடத்துற ஸ்டேஜ்ல நிக்கிறவங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு நாள் வரும், தேவனுக்காய் ரகசியமா ஜெபித்தவங்க, ரகசியமா உழைச்சவங்க, ஆண்டவருக்காய் இரவும் பகலா ஓடுனவங்க எல்லாரையும் ஆண்டவர் கனம் பண்ணுவான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை கனம் பண்ணுகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளை கனம் பண்ணுங்கப்பா, பிள்ளைகளை கனம் பண்ணுங்க ஆண்டவர். நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. இன்னும் உமக்காய் ஓட உதவி செய்யுங்க, இன்னும் உமக்காய் உழைக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.